நம்மளுக்கு நம்மளுடைய வழக்கு, அதாவது தேர்வு எழுதியவர்கள் சார்பாக நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் பதிவு செய்து நம்மளுடைய வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நம்ம வழக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கு விசாரணைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாதான் நம்மளுக்கு பணியாணை அப்படின்றது நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்படும். அது கண்டிப்பாக விரைவில் அது நடந்துடும். இந்த ஒரு வாரத்தில் நம்ம அதை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் அந்த விசாரணை ஒரு 2 ஹியரிங்குள்ளே முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு நேற்று ஒரு நீதிமன்ற வழக்கு 2% அமைச்சு பணியாளர் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 151 பேருக்கு பிடி போஸ்டிங் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்த வழக்கில் பார்த்திங்கன்னா 39 பிஜி போஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு பழைய வழக்கு, அந்த வழக்குக்கும் நம்மளுடைய பணி நியமனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு இந்த டபுள் பெஞ்ச் வழக்கு அரசு சார்பில் போயிருக்காங்க, நம்மளும் போயிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் போது தான் அதன் மூலம் தான் நம்மளுக்கு பணி நியமனம் நடைபெறும். அந்த வழக்கு தான் நம்மளுக்கு முக்கியமான வழக்காக நம்ம எடுத்துக்கணும். அதாவது நேரடி நியமனத்துக்கு நம்மளுக்கு அந்த வழக்கில் நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீதிபதி கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. நம்ம சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துகிட்டு நம்மளுக்கு தகுந்த நிவாரணம் கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம காலதாமதம் ஏற்பட்டதுக்கு நம்மளுக்கு தகுந்த நிவாரணம் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு உடனே பணி நியமனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடனே நடக்குமான்றது எனக்கு தெரியல. என்னுடைய இது கணிப்புப்படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்று எல்லா டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸ்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அது 9ஆம் தேதி செப்டம்பர் 9 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்து லாஸ்ட்டு முடிகிற நாள் 9ஆம் தேதி வருது. அந்த ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்து பணி நியமனம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நீதிமன்ற நடவடிக்கைகள் எது போனாலும் அதுவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு டபுள் பெஞ்சில் உடனே நம்மளுக்கு ஹியரிங் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுனா வாய்ப்பு இருக்கும். அந்த சாத்தியக்கூறு நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் நம்மளுக்கு கிடைக்கணும். மற்றபடி அமைச்சு பணியாளர்கள் அவங்களுடைய இது கவர்மெண்ட் எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களோ ஃபைனலாக அந்த சீராய்வு மனுவில் அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் போட்டாங்க. அதாவது செகண்டரி டீச்சர்ஸும் போட்டாங்க, அமைச்சு பணியாளர்களும் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த 2 பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்மளோட நேரடி நியமனத்துக்கான தீர்வும் அரசு விரைவில் எட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம வழக்கு செவ்வாய்க்கிழமை வருது, அதான் முக்கியமானது. ஆனந்த் வெங்கடேசன் சார்கிட்ட இருக்கிற வழக்கு பார்த்திங்கன்னா மேல்முறையீடு போனதுனால அந்த வழக்கு நம்மளுக்கு எதுவும் இருக்காது. நம்மளுக்கு இந்த டபுள் பெஞ்சில் நம்மளை இந்த இதிலேருந்து ரிலீவ் பண்ணி விட்டாங்கன்னா போதும், நம்மளுக்கு போடலாம், எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னாவே போதும். நேரடி நியமனத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அதான் நம்ம எதிர்பார்த்து நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தயவுசெய்து வேண்டாம். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கும் போகாதீங்க. ஒரு சிலர் குரூப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போடுறீங்க. ரொம்ப இந்த பெருத்த ஏமாற்றம் அடைஞ்சு அந்த நம்பிக்கையை இழக்காதீங்க. யாரும் நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நம்மளுக்கு நல்லதே நடக்கும் கூடிய விரைவில். நன்றி, வணக்கம்.